தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி. சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். இந்த வாட்டி என்ன இல்லைன்னா, டெல்லியில் ஒருத்தங்க இருக்காங்க ஹேமாஜின்னு. அவங்க அவங்க வந்து ஸ்ட்ராங் டிவோட்டி தான். அவங்கள நீங்கள் அநேகமாக யூடியூப்பில் அது மாதிரி இடத்துல பார்த்துருக்கலாம். அவங்க கொஞ்சம் பாபாவுடன் உடன்பாடுபட்டவர்கள், பாபாவுடன் பேசுபவர்கள் என்றெல்லாம் சொல்லுறாங்க. அவங்க பாபாவோட ஒரு ஸ்ட்ராங் டிவோட்டி. ஓகேங்களா? அவங்களோட வாழ்க்கையில் நடந்த மிகப்பெரிய மிராக்கிள் இது. அதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலான்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? அவங்க பேர் ஹேமாஜி, டெல்லியில் இருக்காங்க. அவங்க வந்து வயது வந்து அவங்களுக்கு அப்போது இது நடக்கும்போது 20 வயசு. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க ஒரு டெல்லியில் ஒரு மல்டி ஸ்டோரி பில்டிங், அதாவது 2-3 மாடி உள்ள ஒரு பில்டிங்கில் அவங்க ரெண்டடு அதுதான் இருந்திருக்கிறாங்க. அப்போ வந்து இந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் நின்றுட்டு அந்த பால்கனியில் சாஞ்சிட்டு இதை படித்து கொண்டு இருக்கிறார்கள். அப்போ என்ன ஆகுது, கொஞ்ச நாள் திடீர்னு பார்த்தா அந்த ஃபஸ்ட் ஃப்ளோர் பால்கனி இடிஞ்சு அவங்க மேலே விழுது. இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. சாய்ராம்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுறாங்க. அந்த படி அந்த பால்கனி இடிஞ்சிருக்கு இல்லையா, அது அப்படியே அவங்க மேலே விழுந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்க ஒன்றுமே ஏன்னா விழுந்துருச்சு இல்லை, ரைட் சைடு ஃபுல்லாக விட்டு ரொம்ப சஃபர் பண்ணி, அதுக்கப்புறம் ஃபோன் இது தீயணைக்கும் படையினர்லாம் வந்து அந்த இடத்த மீட்டு ரொம்ப நேரம் சிரமப்படுறாங்க. ஆனால் அவங்க வந்து ஒரு ஸ்ட்ராங் டிவோட்டி ஆஃப் பாபா. இதுலேருந்து நான் ஒன்று என்ன விஷயம்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க, பாபா வந்து என்னிடம் பாபா இருக்கிறாரா இல்லையான்னு எனக்கு தெரில, பாபா எந்த ஃபார்ம்லையும் எனக்கு தெரியல, அவர் இப்படி இருக்கார், நான் எப்படி பாபா கும்பிடுறது, பாபா கும்பிட்டு கொண்டே இருப்பார், பாபா டிவோட்டியாகவே இருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, நான் கொஞ்ச நாளாக பாபாவே நான் பார்க்க முடியல அப்படின்லாம் நிறைய விஷயமாக அதெல்லாம் சொல்கிறது உண்டு. அதெல்லாம் கிடையவே கிடையாது. எப்பவுமே நீங்கள் பாபா டிவோட்டியாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் கூடவே தான் இருப்பார், ப்ரெசன்ஸ்லேயே இருப்பார். இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அவர் எப்பவுமே நமக்கு முன்னாடியே தான் அவர் செல்வார். முன்னாடி போயே நமக்கான நிறைய விஷயங்கள் பண்ணிக்கொண்டே தான் இருப்பார். நீங்கள் நினைக்கலாம், இன்னைக்கு பாபாவோட ஃபீலே எனக்கு கிடைக்கலையே, இன்னைக்கு பாபா ஒரு சைனும் எனக்கு கொடுக்கவே இல்லையே பாபா இருக்கிற மாதிரி, அவரோட இன்னைக்கு நான் பாபா எந்த ஒரு ஃபார்ம்லையுமே நான் பார்க்கலையே அப்படிலாம் நினைக்கக்கூடாது. பாபா நம்ம மனதில் ஆழமாக இருக்கிறார். இதுதான் வந்து கன்ஃபார்ம். இதில் எந்த ஒரு டவுட்டுமே இருக்கக்கூடாது உங்களுக்கு. பாபா நம்ம கூட எப்பவுமே இருக்கார். ஏன்னா சத்தியமாக எனக்கு அப்படி தான் இருக்கேன். நான் எப்பவுமே பாபா கூடயே இருக்கேன், பாபா என் கூடயே இருக்கார். இதிலேருந்து மாற்றமே கிடையாது. இது உண்மை. இதை அனுபவிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். அந்த மாதிரி இந்த அம்மாவோடைய இந்த அம்மாவுக்கு வந்து அப்போ 20 வயசு தான். ஆனால் இவங்க ஒரு ஸ்ட்ராங் டிவோட்டி, அப்போ பாபாவோடைய டிவோட்டி. அதனால் இவங்க வந்து அந்த விழுகும்போது பாபா அப்படின்னு சொல்கிறது தான் அவங்களுக்கு கேட்டது. அப்புறம் இப்போ ஒரே பிரச்சனை. அப்புறம் என்ன பண்ணுறது, எவ்வளோ கஷ்டமான ஒரு பால்கனியோ ஒருத்தங்க மேலே விழுந்தால் எப்படி இருக்கும். அதுக்கப்புறமா அவங்க மீட்கப்பட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. ரொம்ப டேமேஜ். அவங்க பாவம் உயிர் பழித்தது அரியுதுங்கிற லெவலுக்கு பெரிய ஒரு அபாயத்திலேருந்து உயிர் பழித்து விடுகிறார்கள். ஆனால் ரைட் சைடு ஃபுல்லாக பேரலைஸ் அட்டாக் ஆகிடுச்சு. ஓகேங்களா? அவங்களால நடக்க முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாத, ஃபுல்லி பெட்லேயே தான் இருக்கிறாங்க. அவங்க வந்து நிறைய டாக்டர்ஸை பார்க்குறாங்க, என்னென்னமோ பார்க்குறாங்க, ஆயுர்வேதிக் பார்க்குறாங்க, பார்க்காத வைத்தியமே இல்லை. அவங்க அப்பா எல்லா விதத்தையும் ட்ரை பண்ணுறாரு, ஒன்றும் பண்ணல. அப்புறம் கங்காராம் என்ற ஒரு டெல்லி ஹாஸ்பிட்டல்லையும் அவங்க சேர்க்கப்படுகிறார்கள். அங்கே போய் கடைசியில் என்ன பண்ணுறாங்க, அந்த டாக்டர்ஸ்லாம் கொஞ்ச நாள் வச்சு பார்க்குறாங்க, ஒரு 6 மாதம் ஒன்றும் பண்ண முடியல. அப்புறமா கங்காராம் என்ற ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அவங்க என்ன சொல்லிக்கிறாங்க, சரி ஓகே, ஒரே ஒரு வழி இருக்குது, இவங்க ரைட் சைடு நர்வ்ஸ் நமக்கு நிறைய டேமேஜாக இருக்குது, அதெல்லாம் சரி பண்ணணுன்னா சர்ஜரி தான் பண்ணியாகணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதுவும் எங்களால் ஹோப் கொடுக்க முடியாது. ஒன்லி 50% தான் நாங்கள் கொடுக்க முடியும். 50% சர்ஜரி பண்ணி 50% 50-50 சாய்ஸ், சரியும் ஆகலாம் சரியாகவும் போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ யோசிக்கிறார், இது எதுக்கு என் பொண்ணு வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு பெட் ரிடனாக அவனால் நடக்க முடியாத ஒரு வேதனையை என்னால் தாங்க முடியல, அட்லீஸ்ட் ஒரு 50% சான்ஸ் இருக்குன்றீங்க. ஆனால் 50% சான்ஸில் என் குழந்தை வந்து நலமாகி விட்டால் எனக்கு அது ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும் இல்லையா? அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, சரி அவங்க அப்பா ஓகே பரவாயில்ல, 50% சாய்ஸ் இருக்குது நமக்கு, நாங்கள் பாபாவை நம்புவதால் அது குணமாகும் என்ற ஒரு நம்பிக்கையுடன் அவர் அந்த 50% சான்ஸை எடுக்கிறார். 50% சான்ஸ் எடுக்கிறாரு. அந்த ஒரு 50% சான்ஸில் 1990 இது நடக்குது. அப்புறமா வந்து அவங்களுக்கு குணமாகப்படுகிறார்கள். அந்த சர்ஜரி சக்ஸஸ் ஆகுது. ஆனால் அந்த நரம்பெல்லாம் டேமேஜ் ஆனது தானே, அது அவ்வளோ சீக்கிரமாக அது கூடி வரத்துக்கு டைம் ஆகுது. ரொம்ப நாள் அவங்க அது கிட்டத்தட்ட ஒரு 1 year to 2 years அந்த ரெகுலரைஸ் அந்த நர்வெல்லாம் கூடி
பலமாக பெற்று திருப்பி நார்மலாக வரணுன்னா அவ்வளோ ஈஸியான கிடையாது. ஏன்னா அது வந்து மனிதர்களால் கைவிடப்பட்ட ஒரு விஷயம். ஆனால் கடவுளால் மட்டுமே அது செய்யப்படக்கூடிய ஒரு விஷயமா இருந்ததால் அவங்க ஒரு ஸ்ட்ராங் டிவோட்டி ஆஃப் சாயிங்கிறதுனாலே அவங்க அந்த நம்பிக்கையிலே அதை பண்ணாங்க. சோவாக ரெக்கவர் ஆகி 2 வருஷத்தில் அவங்க ஓரளவுக்கு நடக்கக்கூடிய ஒரு பலத்தை பெறுறாங்க. அவங்க ஃபஸ்ட்டு அவங்க நடக்க சொல்லும்போது கூட நடக்க முடியல, ஃபஸ்ட்டு ஸ்டெப் வைக்க முடியல. அவங்க எப்படி நடக்குதுன்னு கூட மறந்துட்டாங்களாம். எப்படி நடக்கணும்னே அவங்க மறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஏன்னா அவ்வளோ நாள் ஆயிடுச்சு அவங்களுக்கு நடக்காமலே இருந்து. ஸோ அதுக்கப்புறமா வந்து நடக்க சொல்லி கொடுத்து ட்ரெயின் பண்ணி அப்புறம் இன்றைக்கி அவங்க எவ்வளோ ஹெல்த்தியாக இன்றைக்கி நிறைய பேருக்கு பாபா பற்றி சொல்கிறதும் அவங்க ஒரு நிறைய சேவை பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க அந்தளவுக்கு பாபா வந்து அவங்களுக்கு கருணை உள்ளம் படைத்து அவரை அழகாக நடக்க வச்சு இன்றைக்கி ஷீ இஸ் வெரி குட் தான். ஷீ பிகம் இப்போ அவங்க பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கிறாங்க. இப்போ நம்மள மாதிரி அவங்க நார்மல் பர்சன் தான். ஓகேங்களா? அந்த அளவுக்கு பாபாவின் கருணையினால் அவங்க குணமாக்கப்பட்டாங்க. இது எதுக்குன்னா இது வந்து எல்லாராலுமே இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு அவ்வளோ மாரி ஃபஸ்ட் ஃப்ளோரில் அவங்க நிற்கிறது ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து ஒரு பால்கனி செகண்ட் ஃப்ளோர்லேருந்து இடிஞ்சு பொத்துன்னு உழுதுன்னு வச்சுக்கோங்க. அதை தாங்கக்கூடிய சக்தி இருக்கணும். அது அன்றைக்கே பாபா பாருங்கள் எவ்வளோ அழகாக அவங்கள காப்பாற்றி ஒரு சின்ன அஃப்கோர்ஸ் அவங்க வந்து சிரமப்பட்டாலும் அவங்க கர்மா கேட்ட பலனை போல் இந்த கர்மாவை அனுபவித்து அவங்களுக்கு கரெக்டாக குணமாக்கி வச்சுருக்காரு. இதில் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, நான் இதில் தான் ஒரு விஷயம் இருக்குது, பாபா எனக்கு உடனே செய்ய மாட்டேங்கிறார், நான் பாபா வழிபடுறேன், பாபா கும்பிட்றேன், ரொம்ப பண்ணுறேன், பாபா என்ன பண்ணுறது, கர்மாக்கு ஏற்ற பலனை கண்டிப்பாக கொடுப்பார், பாபாவை நம்புங்க. அவர் அப்படி பாபா வந்து எதுவுமே சீக்கிரம் கொடுத்துருவார். சில விஷயங்கள் கர்மா கொஞ்சம் முன்ன பின்ன ஆனாலும் அதை கேட்டவர் போல் அவர் நன்மை செய்வார். இதில் டவுட்டே கிடையாதுங்க. 100% உண்மை. பாபா டிவோட்டியாக இருக்கிறவங்களுக்கு இது தெரியும். அவர் கொஞ்சம் ஏன்னா நீ எப்படின்னு பார்க்கறதுக்கு கொஞ்சம் லேசாக உங்களை சோதிச்சு கூட பார்க்கலாம். அதுக்கெல்லாம் நீங்கள் அரண்டக்கூடாது. பாபா அப்படின்னு நீங்கள் தைரியமாக நம்பிக்கையுடன் அவர் காலை கட்டி பிடிச்சி அழுதிங்கனாலோ இல்லை தொட்டிங்கனாலோ கண்டிப்பாக பாபா உங்களுக்கு நல்லது தான் செய்வார். இது பிரார்த்தனை பண்ணி வெற்றி பெற்றவர்களுக்கு இது கன்ஃபார்மாக கூட பார்க்கலாம். கிளைமேக்ஸில் வந்து அது சும்மா என்னடா பிரச்சனை ஓவரான்னு நினைப்போம், டக்குன்னு பார்த்தா அந்த பிரச்சனையிலேருந்து தூக்கி வெளியில் ஒரே செகண்டில் தூக்கி வெளியில் போயிட்டே இருப்பார். அதான் நம்ம குரு. ஏன்னா இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இது வந்து அற்புதமாக செய்யக்கூடியவர் தான் அவர். இதில் நம்ம நிறைய பேர் என்ன நினைக்கிறோம், இன்றைக்கி பாபாவே சில பேர் நினைப்பாங்க, நான் வெளியில் கிளம்புனா பாபா எங்கே போனாலும் பாபா எனக்கு தென்படுவார், வண்டியில் தென்படுவார், அதில் தென்படுவார், சந்தோஷம் கண்டிப்பாக தென்படுவார். சில டைம் தென்படலைன்னா அவங்க நினைக்கிறாங்க, ஐயோ இன்னைக்கு பாபாவே கிடைக்கல, பாபா வந்து கருணை என் மேல் இல்லை, பாபா எனக்கு இல்லவே இல்லை, பாபாவோட இன்னைக்கு ஃபீலே பண்ணல, பாபா இருக்காரா இல்லையானே எனக்கு தெரியல, நீங்கள் பாபாவின் கருணை என் மேல் படவில்லை, ஐயோ இன்னும் அது ஒரு பெரிய மன கஷ்டமாலாம் நினைக்கிறேன். நிறைய பேர் இருக்காங்க. இதுதான் முக்கியமாக நான் சொல்லணும்னு விரும்புகிறதே. நீங்கள் வெளில கிளம்புனாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, பாபாவோட ப்ரெசன்ஸ் நம்ம கூடவே இருக்குது. நம்ம வெளியில் போனால் பாபா ப்ரெசன்ஸ் நம்ம ஒரு ஏதோ வேணும்னா பாபா வந்துட்டார் அப்படின்னு நம்ம சந்தோஷப்படுறோம். சந்தோஷம். ஒரு கால் வரவில்லை என்றால் அதுக்காக நீங்கள் வந்து இந்த ஹோல் டே தவறாகிவிட்டது, பாபா நமக்கு நீ காட்சியே கொடுக்கல, பாபா என் கூடவே இல்லை, எந்த விதத்துலேயும் பாபாவோட ப்ரெசன்ஸ் எனக்கு தெரியல அப்படிலாம் நினைக்கவே நினைக்காதீங்க. ஏனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் உங்க கூடவே இருக்கேன், என்னை எதுக்கு வெளியில் தேடுறேன்னு தான் சொல்கிறார். நம்ம இதயத்தில் அவர் உட்காந்துருக்கிறதா அவர் சொல்கிறார். அது நம்ம ஆத்மார்த்தமாக உட்கார வச்சிட்டிங்கன்னா அவர் நம்ம கூட இருக்கும்போது நம்ம எதுக்கு வெளியில் போய் தேடிட்டு இருக்கணும், இங்கே இருக்காரா அங்கே இருக்காரா, எனக்கு பாபாவுக்கு போகும்போது இது தோணுது, அதெல்லாம் கரெக்டு. தோணவில்லைன்னு தோணுச்சுன்னா சந்தோஷம். அது மாதிரி உங்களுக்கு தோணலைன்னாலும் வருத்தப்படக்கூடாது. பாபா ஆல்வேஸ் நம்மளோடையே இருக்கார். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. சேராம் அதில் நீங்கள் வந்து அங்கே தான் திடமாக நம்ம நம்பணும் பாபாவை. அவர் நம்ம கூடவே தான் இருக்கார். என்னை பொறுத்த வரைக்கும் பாபா நம்ம கூடவே இருக்கார். நான் எங்கே போனாலும் என் கூட வரார், எங்கே நடந்தாலும் என் கூடவே தான் இருக்கார். அப்படி இருக்கும்போது அந்த நீங்கள் நம்பினீங்கன்னா அதை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க, கன்ஃபார்மாக ஃபீல் பண்ணுவீங்க. நான் அதுக்காக நான் அப்படியே நம்பி தான் நான் இருக்கேன் இன்ன வரைக்கும். அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. அப்படியே தான் இருக்கேன். அதனால் நான் வந்து அதுக்கு பாபா என் கண் முன்னால் தோன்றலையே, ஐயோ ஒரு ஃபார்ம் ஆஃப் பிக்சரில் வரல, ஒரு ஃபார்ம் ஆஃப் இதில் வரல, அந்த மாதிரிலாம் நான் எதுவுமே நினைக்க மாட்டேன். ஏன்னா என் கூடவே இருக்கிறதுக்கு நான் என்னத்துக்கு தேடணும்? நம்ம கூடவே ஒருத்தர் இருக்கார். வேறு விதமான ஒரு இதில் போய் தேடுறது அது எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா நம்ம 100% நீங்களும் நம்புங்க, பாபா எப்போவுமே நம்ம கூட இருப்பார். நீங்கள் நம்புறது தான் மட்டும்தான் முக்கியம். நீங்கள் பாபா டிவோட்டி ஸ்ட்ராங்காக இருந்து பாபாவை ஸ்ட்ராங்காக நம்புனீங்கன்னா பாபா இஸ் ஆல்வேஸ் வித் அஸ். அதில் டவுட்டே கிடையாது. அது சர்வாந்தர்யாமி. நீங்கள் அமெரிக்காவில் இருந்தாலும் சரி, நீங்கள் இந்தியாவில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, பாபா சத்தியமாக நம்ம கூட இருக்கிறார். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இதை நான் ஆழமாக பதிவு செய்ய விரும்புகிறேன். ஓகேங்களா சாய்ராம்? சாய் டிவி நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை பிரஸ் பண்ணுங்க.